ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் ஃப்ரம் ரூஹுல் வாய்ஸ். 1/4 கிலோ கொண்டக்கடலையை எடுத்து நல்லா அலசி ஊற வச்சு நல்லா ஒரு 5 விசில் உப்பு தண்ணி சேர்த்து வேக வச்சு வச்சுக்கோங்க. அதிலேருந்து ஒரே ஒரு கப் மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேனில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயிலை விட்டுக்கோங்க. 2 வெங்காயத்தை கொரண்டு அடித்து நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கணும். எவ்வளோ தூரம் வதக்குறோமோ அவ்வளோ தூரம் கிரேவியில் கலர் வரும். ஒரே ஒரு தக்காளி போதுமான அளவாக இருக்கும். ஏன்னா நம்ம யூஸ் பண்ண போகிற அந்த சனா மசாலாலேயே ஆம்ச்சூர் பவுடரெல்லாம் போட்டிருப்பாங்க. ஆம்ச்சூர்னா மாங்காவை காய வச்சு சேர்க்குற பவுடர். அது மட்டும் இல்லாமல் நம்ம சர்வ் பண்ணுறம்போது எலுமிச்சம்பழம்லாம் போட்டு தான் சர்வ் பண்ணுவோம். அப்போ இந்த கிரேவியை கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வைக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். சனா மசாலாவில் நான் சமைச்சிருக்கிற கலர்லேயே வர்றதுக்கு நான் ஒரு 3 டிப்ஸ் சொல்லியிருப்பேன். அதை ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோவை முழுசாக பாருங்கள். இந்த சனா மசாலாவில் தண்ணி பத்தலைன்னா நீங்கள் பியூர் தண்ணியை யூஸ் பண்ண வேணாம். அந்த கொண்டக்கடலையை வேக வச்சுருக்கிற உப்பு சேர்த்த தண்ணியவே யூஸ் பண்ணுங்கள். ஸோ நான் இப்போ உப்பு போட மாட்டேன். கடைசியில் டேஸ்ட் பண்ணிட்டு தான் நான் உப்பு போடுவேன். தக்காளியை கட் பண்ணி போடுங்க. எந்த ஷேப்பில் வேணாலும் போடலாம். எல்லாம் மசிஞ்சு தான் போகுது. காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாலேருந்து 2 பச்சை மிளகா போடலாம். நான் இங்கே 1 தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் அப்படி காரம் பத்தலைன்னா கொஞ்சம் எண்ணெயை சூடு பண்ணி, அதாவது ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணி அதில் மிளகாத்தூளை போட்டு அதை மசாலா மேலே போட்டு விடுவேன். அப்போ கலர் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்காக நான் அந்த மாதிரி செய்கிறது. இது டிப் நம்பர் 1. அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், அரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். பாருங்கள், 1/4 டீஸ்பூன் மட்டும்தான் மஞ்சத்தூள் போடணும். ஏன் அப்படின்ட்டு பார்த்தோன்னாக்கா கலர் நம்மளுக்கு ப்ரௌன் கலரில் வேணும், எல்லோ கலரில் இருக்கக்கூடாது. இது டிப் நம்பர் 2. நான் இப்போ இந்த சனா மசாலாவை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் இந்த மசாலா பாக்கெட்டை மசாலா வைக்கிற ஃப்ரிட்ஜ் ரேக்கில் தான் வைப்பேன். வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு கிளிப்பு போட்டு அப்படியே டப்பாக்குள்ளே போட்டு வச்சுருவேன். அப்போ தான் எக்ஸ்பைரி டேட்டெல்லாம் நம்மளுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். எப்போ முடிக்க யூஸ் பண்ணலாங்கிறதும் தெரியும். நல்லாயிருக்கும். பொருள் அதே குவாலிட்டியில் இருக்கும். வாங்கின புதுசில் எப்படி மனமாக இருந்துச்சோ அதே மாதிரி இருக்கும். இதை ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் போடுறேன். இந்த பவுடரில் அட் ப்ரெசண்ட் கொஞ்சம் வெந்தயத்துடைய டாமினன்ட் அதிகமாக இருக்குது. நான் ஒரு டீஸ்பூனுக்கும் கம்மியாக தான் போட்டிருக்கேன். இல்லைனா நீங்கள் 1 டீஸ்பூன்லேருந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கூட போடலாம். இந்த மசாலாவில் நல்லா பூண்டு போடுவோம், இஞ்சி போடுவோண்டெல்லாம் போட்டுறாதீங்க. வெறும் இஞ்சி மட்டும்தான் போடணும். அதுவும் 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியான அளவில் போடுங்க. ஃப்ரெஷ் இஞ்சியாக இருந்தால் கொஞ்சம் துருவி போடுங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு கொத்தமல்லி இலைகளை நல்லா அலசி நல்லா க்ரீன் கலரில் இருக்கிற இலைகளாக யூஸ் பண்ணுங்கள். நல்லா பொடியாக கட் பண்ணி போடுங்க. இந்த காய வச்ச வெந்தயக்கீரையை தான் கசூரி மேத்தின்னு சொல்லுவாங்க. இது இந்த டிஷ்ஷில் போட்டால் நல்லா மணமாக இருக்கும். இது வீட்டிலையே செஞ்சது. ஸோ கையில் உள்ளங்கையில் வச்சு கொஞ்சம் நல்லா தேய்ச்சி பவுடர் ஆக்கி போடுங்க. இந்த ரெசிப்பியை சமைக்க ஆரம்பிக்கிற போதே பக்கத்து அடுப்பில் டிகாஷன் காய்ச்ச வச்சுருங்க. அரை டீஸ்பூன் டீ தூளில் அரை கிளாஸ் தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு அதை நல்லா ஒரு துணி மாதிரி இருக்கிற வடிகட்டியில் வடித்து எடுத்துக்கிட்டால் வாயில் டீ தூள் வராது. இது கலர் கொடுக்குற பர்பஸ்க்காக. இது 3வது டிப்ஸ். 4வது டிப்ஸ் என்னென்னு பார்த்தோன்னாக்கா, நீங்கள் இதை சமைக்கிற போது ஒரு இரும்பு பேனில் சமைச்சிங்கன்னா தான் இந்த மாதிரி ஒரு ப்ரௌன் கலர் வரும். இல்லைனா உங்களுக்கு எல்லோவிஷ் கலந்த கலரில் தான் இருக்கும். ஃபைனலாக நம்ம 1 கப்பு கொண்டக்கடலை எடுத்து வச்சோம்ல, அதை நரக்குரண்டு அரைச்சி அதையும் சேர்த்துடணும். அப்போ நம்மளுக்கு ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். கொஞ்சம் நேரம் லோ ஃப்ளேம்லேயே விட்டிங்கன்னா கெட்டியாயிரும். நான் இன்னொரு டிப் சொல்ல விரும்புகிறேன். சப்போஸ் உங்களுக்கு தண்ணியாகவே இருக்குது, நிறையா கொண்டக்கடலையில் தண்ணி போட்டு ஊற வச்சிட்டிங்க அப்படின்னாக்கா, நீங்கள் கொஞ்சோண்டு கடலை மாவை அரை கிளாஸ் தண்ணியில் நல்லா கலக்கிக்கிங்க. கொஞ்சம் கூட அதில் கட்டிகள் இருக்கக்கூடாது. கட்டிகள் இல்லாத மாதிரி கலந்து அந்த தண்ணியை வடிகட்டி ஊற்றுங்க. அரை கிளாஸ் தண்ணியில் அரை டீஸ்பூனுக்கு மேலே கடலை மாவு போட்டுறக்கூடாது. நல்லாவே இருக்காது. பாருங்கள், இதை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வேணுங்கிறத ஆட் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு சர்வ் பண்ணுங்கள். சாப்பிட்றவங்களுக்கு தெரியாது நம்ம என்ன போட்டு சமைச்சோங்கிறது. நம்ம தான் டேஸ்ட் பண்ணி தான் சரி பண்ணி வைக்கணும். இதை பூரி கூட வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். சூடான பூரி, சூடான சனா மசாலா. ஹோட்டலுக்கு போனாலும் நிறைய நேரங்களில் இந்த சனா மசாலா கிடைக்காது. சப்போஸ் ஒன்ஸ் நீங்கள் இந்த ரெசிப்பியை பார்த்து நீங்கள் உங்கள் வீட்டிலையே நீங்கள் இதை செஞ்சிட்டிங்கன்னாக்கா உங்கள் வீட்டில் தான் எல்லோரும் சமைக்க சொல்லுவாங்க. பார்த்துக்குங்க.